வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்வில் திரு தமிழ்வேந்தன் அவர்களை நாம் நேர்காண்கிறோம். அவர்கள் திருவிக நகர் பகுதி செயலாளர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பகுதி செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிற்கப் போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் நமது அரங்கிற்கு வந்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற நிலையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதீத நம்பிக்கை இல்லை, உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் மீது திமுகவுக்கு நம்பிக்கை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அப்போ இடையில ஏன் 2-3 முறை ஆட்சி மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது? ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் முடிவு செய்வது. இப்போது இருக்கிற நிலை பார்க்கும்போது நரேந்திர மோடி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு கேடு என்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் மோடியை எப்படியாவது அவருக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகமே முடிவு செய்திருக்கிறது. அதற்கான பரப்புரையை எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை முன்னெடுத்து வெற்றிகரமாக செய்திருக்கின்றார். அவருடைய பிரச்சார யுக்தி தான் இன்று இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளாக செய்த நற்பணிகள், செயல் திட்டங்கள் இவற்றையெல்லாம் விட மோடி எதிர்ப்பு என்ற நிலைதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறதா? இது முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் அல்ல, இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் போது மோடியுடைய பிரதமருடைய செயல்பாடை தான் முன்னெடுத்து தான் கேட்கிறோம். அதன் பிறகு முதலமைச்சராக இருக்கின்ற காலத்தில் அரசாங்கம் என்ன செய்கிறார்கள் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையில் இந்த 2-3 ஆண்டுகளில் அவர் பொறுப்பேற்ற பிறகு உங்களுக்கு தெரியும், கொரோனா ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். கொரோனா இந்தியா முழுவதிலும் யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இவர் ஆட்சி எப்படி நடத்துவார் என்ற ஒரு கேள்வி கூட இருந்தது. அதற்கப்புறம் நம்முடைய எடப்பாடிய முதலமைச்சர் நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற கஜனாவை காலி செய்துவிட்டிருக்கிறார். அந்த பொருளாதார நெருக்கடியிலும் இந்த கொரோனா நெருக்கடியிலும் மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்தார். அனைவரும் சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். ஆனால் அவருடைய விறுவிறுப்பான அந்த பணி, அவருடைய மனித நேயம், அந்த அடிப்படையில் கொரோனாவை விரட்ட வேண்டும் என்ற அந்த துரித நடவடிக்கையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இவருக்கு தொற்று ஊசி போட வேண்டும் என்று நம்முடைய மத்திய அரசிடம் கேட்டபோது தர மறுத்தார்கள். அப்போது எடப்பாடி போல் இல்லாமல் அந்த முதலமைச்சர், நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்களே அதை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை பயன்படுத்தி காப்பாற்றுவோம் என்று அறிவித்து அதை செய்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக எந்த முதலமைச்சரும் இல்லாமல் கொரோனா வார்டில் அந்த உறவுகளே மறுக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் அந்த கொரோனா வார்டிலே அந்த டாக்டர் கிட்ட போட்டுக்கொண்டு அதை சந்தித்து அது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறார். அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். அதை தொடர்ந்து அவர் சொன்ன வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றியிருக்கின்றார். அது பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இதையும் நாங்கள் சொல்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் ஒரு முதலமைச்சராக பார்க்கவில்லை, தன்னுடைய ஒரு வீட்டினுடைய ஒரு அங்கமாக, ஒரு அண்ணனாக, தந்தையாக இப்படி தான் பார்க்கிறார்கள். அவருடைய திட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் சென்று அடைந்திருக்கிறது. நான் கேட்பது, மோடி எதிர்ப்பினால் நீங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறப் போகிறீர்களா, அல்லது முதலமைச்சர்களின் செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், அவருடைய பரப்புரை மூலமாக நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள்? அதாவது மோடி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு முழுவதிலும் இருக்கிறது. அது மாற்று சக்தி, அதை அகற்றக்கூடிய சக்தி திமுகவுக்கு உண்டு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உண்டு என்ற அடிப்படையில் எதிர்ப்பை வாக்குகளாக மாற்றுகிறோம். மாற்றுகிறோம். அதே போல் அந்த ஆட்சியின் மீது உள்ள மக்களுடைய
அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ கடந்த காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தை சந்தித்திருக்கிறோம். அவங்களாம் வாக்கு கேட்க முடியாத சூழலாக இருந்தது. இப்போது தைரியமாக எங்களால் முதலமைச்சர் அவர்கள் சாலையில் சென்று பொதுமக்களிடத்திலே கொளத்தூர் பகுதியில் நேற்று கூட வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்திருக்கிறார். ஒவ்வொரு இல்லங்களுக்கும் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது. ஆனால் மோடி அகற்றப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பது தமிழ்நாடு தான். அது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். இந்திய ஒன்றியத்திற்காக நடக்கிற எந்த தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாடு பேசப்படும் ஒரு மாநிலம். அந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் பிரதமர் மோடி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களால் அப்படி யாரையும் ஒருவரை முன்னிறுத்த முடியவில்லையே, ஏன்? இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் பிரதமராக வேண்டும் என்பதை முடிவு செய்வது பொதுமக்கள். இது இந்தியா கூட்டணி என்று ஒன்று உருவாக்கி இந்த கூட்டணியே இருக்காது, இது பிசுபிசு போயிடும், இவர் வரமாட்டார், மம்தா வரமாட்டார்கள், அல்லது கெஜ்ரிவால் வரமாட்டார், பிரிந்து விடுவார்கள் எல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை விட்டிருந்தார்கள். இப்போது இந்தியா கூட்டணி எந்த சேதாரம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள். இப்போ சேதாரமும் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யுது. மம்தாவும் நிதிஷ்குமார் இல்லை, மம்தா அங்கே இல்லை சொல்கிறேன். இல்லை இருந்தாங்க, நம்ம எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைல்லாம் சொல்ல இருக்கிறாங்க. அவங்க கூடி சேர்ந்து எப்படி அவசர காலத்தில் கலைஞர் அவர்கள் ஒரு பிரதமரை சுட்டி காட்டி இந்த நாட்டுக்கு உருவாக்கினாரோ, அவசர காலத்தில் இந்திரா காந்தி எதிர்த்த திமுக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று எந்த கலைஞர் சொன்னாரோ அவருடைய மகன் ஒரு நல்ல பிரதமரை அடையாளம் காட்டுவார், அவர்தான் இந்த நாட்டின் பிரதமர் ஆவார் என்பதை நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம போகிறோன்னா அதோட வேட்பாளரை நம்ம அறிவிக்கிறோம். அது மாதிரி கட்சிகள் ஒரு பிரதமர் என்ற ஒரு நிலையை எடுக்கின்றன. அப்படி இல்லாமல் இருக்கிறீர்களே. இல்லை, இது இப்போது தேசிய முன்னணி நம்ம அறிவிச்சாங்க. தேசிய முன்னணி அறிவிக்கும் போது நம்ம விபி சிங் பிரதமர்னு நம்ம சொல்லி முன்னிறுத்தலை. ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். உருவாக்கிட்டு மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. பிஜேபி இல்லைன்ற ஒரு நிலை வரும்போது அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாக்க போகிறார்கள். அந்த பிரதமர் யாராக்க வேண்டுமோ தலைவர்களை முடிவு செய்வார்கள். நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னும் அதை ஒழிக்க முடியலையே. நீட் தேர்வை ஒழிக்கும் என்பது எங்களுடைய கருத்து. பிஜேபியை பொறுத்தவரை அவருடைய அஜெண்டாவில் இதுவும் ஒன்று. அவருடைய அஜெண்டாவில் யாரும் படிக்கக்கூடாது. எப்படி கடந்த காலங்களில் அடிமையாக இருந்தார்களோ, எப்படி அவர்கள் குலத்தொழில் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததோ, செருப்பு தைக்கிற மகன் செருப்பு தைக்க வேண்டும், பறையடிக்கிறவன் பறையடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த குலத்தொழிலே செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ள அந்த வெறித்தனமான அந்த உணர்வுகளை மீண்டும் வெளிப்படுத்தி அவர்கள் படித்து விட்டால் அவர் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். சிந்திக்க ஆரம்பித்தால் பாசிசம் இந்த நாட்டில் இருக்காது என்று தெரிந்து கொண்டு அதை படிக்கக்கூடாது என்றுதான் நீட்டை கொண்டு வர வேண்டும் முனைப்போடு பிஜேபி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மத்தியில் ஒன்றியத்தில் நல்ல ஆட்சி மலரும், பிஜேபி இல்லாத ஆட்சி மலரும். அப்போது நீட் கட்சியாக ஒழிக்கப்படும். மக்கள் குறிப்பாக எதிர்கட்சிகள், நீங்கள் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, 3 ஆண்டுகள் ஆகிடுச்சு, அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லையே, ஏன்னு கேட்குறாங்க. நீட்டு ஒழிப்புன்னு சொல்லிட்டு அந்த நோட்டு ஒழிக்கிறியான அந்த இது நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இல்லை. அது உங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுக்கும்போது தெரியும் தானே? சரிம்மா, நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் வரோம், கவர்மெண்ட் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், போராடி அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி, அப்படி சொல்லாமல் நீங்கள் ஒழிப்போம்னு தான் சொன்னீங்க. இப்பயும் நான் சொல்கிறோம், போராடி இப்போ மோடி கேட்குறோம், மோடி ஒத்துக்க மாட்டாரு. ஒன்றிய அரசு எங்களுக்கு இந்தியாவின் கூட்டணி அரசு வரும், நிச்சயமாக தமிழ்நாட்டில் விலக்கு இருக்கா, நீட்டுக்கு விலக்கு இருக்கும். அது தொடர்ந்து எங்கள் பாராளுமன்றத்தில் திருச்சி சிவா மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பேசியிருக்கிறார். ஆனால் அவங்க யாரும் கண்டு கொள்ளவில்லை. இப்போ இந்த எரிவாயு, பெட்ரோல், டீசல்லாம் விலையை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. அது அதாவது ஒன்றிய அரசு அவங்களுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து எப்படி அதை குறைக்க முடியும்? உங்களோட வரிகளை குறைச்சிப்பீங்களா? இல்லை, இப்போ குறைபாடுன்னா இப்போ வருது
வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறோம். இறக்குமதி பண்ணும்போது என்ன ரேட் தராங்க? அந்த வாங்குற ரேட்டில் வந்து கொஞ்சம் அதே ரேட்டு கொடுத்தா பரவாயில்ல. அந்த விலைகள்லாம் நிர்ணயிக்கிறது அவங்க. ஆமாம், யார் அவங்க. ஆனால் நீங்கள் எப்படி குறைப்போம்னு சொல்கிறீங்க? குறைக்க முடியும். இது எப்படி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து கொரோனா டைமில் வந்து 4000 நாங்கள் கொடுப்போன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. எப்படி ஒரு கொடுப்பார் 4000 மக்களுக்கு கேலி செய்தாங்க. ஆனால் கொடுத்தேன் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கொடுத்தோம். இல்லத்துக்கெல்லாம் 1000 கொடுப்பேன்னு சொன்னோம். ஒரு இல்லத்தரசியில் அந்த 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. கொடுத்தோம். ஆனால் அதில் வந்து நிறைய பேர் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இல்லை, 80% பேருக்கு கொடுத்துட்டோம். அதில் கொடுக்காதவங்களாம் வந்து இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, இது இப்போ பிஞ்சன் ஏற்கனவே பிஞ்சன் வாங்குறோம். அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட யார் யாருக்கும் கொடுப்போம் என்ற தெளிவாக சொல்லாமல், அதாவது நடைமுறைப்படுத்தும் போது இங்கே உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பெண்கள் வந்து இல்லை, அது வந்து தவறான புரிதல் தான். அது புரிதல். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க வந்து 1000 ரூபா கேட்குறதுன்றது இது நீங்கள் பொதுப்படியான எதிர்பார்க்க முடியாது. இப்போ எடப்பாடி அவங்க மனைவி போயிட்டு அது 1000 ரூபா கேட்டாங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மாதிரி தான் அது. நியாயமான இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். எங்களுடைய இளைஞரணி செயல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிந்த பிறகு அந்த விடுபட்டவர்களையும் நியாயமானவர் கொடுக்க வேண்டியவர்கள் அனைவரும் கொடுக்கப்படும் என்று பரப்புரையில் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போ அந்த தென் மாவட்டங்கள், சென்னை போன்ற இடங்களில் அந்த பெருவெள்ளம் காலங்களில் நிதி தரவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன்? எங்கே கொடுத்துருக்காங்க? இதோட முன்னாள் கூட்டத்தில், திருவள்ளூர் கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எங்கே கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ஆதாரம், ஏதாவது நிதி கேட்டார் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லை. அவங்களுக்கு மீடியா சப்போர்ட்டு, பத்திரிகைலாம் இருக்குது. நான் சொன்னால் செய்வாங்க, போடுவாங்கன்றதில் இந்த 2 கட்சிகளும் பொதுமக்களை ஏமாற்றுகின்றன. ஒன்று கொடுத்துட்டேன்றாங்க, நீங்கள் கொடுக்கலன்றீங்க, ஆதாரத்தை கேட்குறீங்க. அவங்களும் ஆதாரம் கொடுக்கல, நீங்களும் ஆதாரம் இல்லை. இல்லை, எல்லாம் தெரிஞ்சு தானே. இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலே இவ்வளோ கொடுக்குறோம், 6000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னோம். இவ்வளோ பணம் கேட்டோம், நிதியமைச்சர் கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? பிச்சை கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க, கொச்சப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அவங்க கொடுக்கலேன்றதுனால அவர் நிறுத்தலை. நிதி சுமை இன்னும் மேலும் நிதி சுமையை தன்னை ஏற்றுக்கொண்டு மக்கள் சொன்ன வாக்குறுதியில் செய்கிறேன்ட்டு எல்லாம், அதாவது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் வந்து மழையில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு பகுதி, குடிசை வீடுக்கு ஒரு பகுதி, இடிஞ்சவங்களுக்கு ஒரு பகுதி தான் கொடுப்பாங்க. இப்போ மாடி மேலே இருக்கிறவங்க கூட சரி, அவங்களும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய 2 வீலரு 4 வீலரு மற்ற எல்லா வண்டியும் வாகனம் பாதிக்கப்பட்டு மேலே இருக்கிறவங்க கூட கீழே வர முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதனால் வந்து அனைவருக்கும், ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் அந்த 6000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி எல்லாரும் கொடுத்துருக்குறோம். அதில் அந்த சக்கரை கார்டுக்கு கொடுக்கல, அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வருது. இல்லை, அது ஆரம்பத்தில் இருந்தது. அது கடைசியாக தமிழக முதலமைச்சர் அவர் போன உடனே எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த புகார் எதுவுமே இல்லை. ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த திட்டங்களுக்கான கொடுத்த பணம் முழுவதுமாக போய் மக்களை சேரவில்லை, இவர்கள் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கவே இல்லையே, எங்கே கொடுத்துருக்காங்க? சொல்ல வேண்டியது தானே. மோடி இப்போ திரும்பூர் வந்தார்ல, நாங்கள் இந்த வெள்ள நிவாரணத்துக்கோசம், இது தவிர மற்ற திட்டங்களுக்கு சொல்கிறாங்க. எந்த திட்டங்களும் சொல்லி நான் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டார், கேட்டது வந்து கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் இளைஞரணி செயலாளர் போகிற இடத்துல சொல்லிக்காரு, நாங்கள் 1 ரூபா கொடுக்குறோம், அவர் கொடுக்குறது மோடி 29 பைசா கொடுக்குறாருன்னு சொல்ல பதிலே இல்லையே. நம்ம ஜிஎஸ்டி பணத்துமே நான் கொடுக்குறோம், அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலையே, கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி செய்கிறீர்கள். வாக்கு விழுக்காடு கூட வேறுபாடு ஒரு 1, 2 அல்லது 4, 5% தான் இருக்கும். அப்போவா அது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதுதான் முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி என்று இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியே அதிகம் பேசுவதற்கான காரணம் என்ன? அதிமுக என்ற கட்சி இருக்கிறதா என்பது ஒரு நிலைப்பாடு எங்களை பொறுத்த வரைக்கும். அது ஒரு 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 வலுவான தலைவர், அவர் மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற அந்த அடிப்படை கொள்கை இருக்கின்ற ஒரு கட்சி திமுக. அது அதிமுக இருக்கிறதா என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி இருந்தார். எடப்பாடி ஆட்சி செய்தார், அது மோடி அமித்ஷா ஆட்சி செய்தார்களா என்று தெரியாத அளவிற்கு தான் செய்தார்கள். கண்டி மாநில உரிமைக்காக ஒரு துருப்பை கூட எடுத்து போடவில்லை. ஒரு கட்சி, ஒரு தலைவர் என்ற ஒரு பேரோடு இருப்பதை கண்ட அந்த மக்களுக்கான ஒரு இயக்கமாகவோ ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கவில்லை. அதாவது ஒன்றிய அரசான பாரதிய ஜனதாவை எதிர்த்தால் அதிமுகவை எதிர்த்தது போல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அதிமுகவும் பிஜேபியும் வேறு இல்லை.
ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டும் ஒன்று தான். முதலமைச்சர் சொல்லிட்டே வராரு கள்ள கூட்டணின்றது உண்மை, கள்ளக்கூட்டணி தான். இப்போ வந்து மோடிக்கு எதிர்ப்பான அலை வீசுகிறது என்று அவருக்கு தெரியும். அந்த எதிர்ப்பு அலைகளின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக மற்ற கட்சிகள்லாம் பிரித்து அந்த வாக்குகளை சேர்ந்தால் திமுக கூடி ஓட்டு கொஞ்சம் குறைக்கலாம் என்ற ஒரு தவறான கணக்கு. நடுநிலையாளர்கள் பொதுவான மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து எந்த விதமான அலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மோடி எதிர்ப்பு அலைன்னு சொல்கிறீங்க. மோடி எதிர்ப்பு அலை, மோடி இருக்கே கூடாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது இல்லைன்னு சொன்னால் அது வந்து தவறானது. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற மோடி மீண்டும் பிரதமரானால் நாம் விரும்புகின்ற உணவை உண்ண முடியுமா என்ற கேள்விக்குறி தமிழ்நாட்டு இந்திய மக்கள் மத்தியில் இருக்கிறது. இப்போ நீங்களும் உணவு சாப்பிடுங்க, நாங்களும் உணவு சாப்பிடுகிறேன். ஆனால் மோடியுடைய இந்த ஆட்சி தொடர்ந்தால் நம்முடைய உணவு கூட எதற்காக நாம் உயிர் வாழ்கிறோமோ அந்த உணவே நாங்கள் சொல்வதை தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிடும். அடுத்து ஒரு கடவுளை வணங்குகிறவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடவுள் இறை நம்பிக்கை இது உண்டு. ஆனால் தொடர்ந்து மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த கடவுளைத்தான் கும்பிட வேண்டும், இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடாது என்ற நிலை ஏற்படும் என்று மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துவிட்டால் அடுத்து ஜனநாயக தேர்தல், இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்கின்ற தேர்தலே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பிஜேபியுடைய அஜெண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு அடிப்படையில் ஒரே மதம் ஒரே உணவு ஒரே மொழி என்ற அதை நோக்கி செல்கிறார்கள். அதை அனைத்து மக்களும் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே மோடி எதிர்ப்பு அலை அதிகமான அளவில் இருப்பது தான் தேர்தல் காட்டப்போகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதை நான் சொல்லிட்டேன். பொது சிவில் சட்டம்னா இப்போ நீங்கள் வந்து முஸ்லீமா பாகிஸ்தான் போங்க, கிறிஸ்டினா அமெரிக்காவுக்கு போங்க, குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு தான் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து வருது. இப்போ நான் வந்து பார்த்தப்பட்டவனா பிரித்தப்பட்டவனா உன் குலத்தொழில் செய்யப்போ உனக்கு எனக்கு அடிமையாக இருக்கு 90% 70% தான் இருந்தானே. நான் உன் முதுகில் சவாரி செய்யப்போ ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன். இப்போ நாங்கள் 93% மக்கள் மேலே ஏறி 3% மக்கள் சவாரி செய்கிறாங்களே, 97.7% ஒருத்தருக்கு அது மேலே முதுகு மேலே 3% சவாரி செய்கிறாங்க. இப்போ தான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், அது ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். அந்த 3 விழுக்காடு மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மோடி அரசு. ஆமாம் தான் சொல்கிறேன். 3 விழுக்காடு மக்கள் 10 கூட ஒரு அதிசயமான ஒரு இது நடக்குது. அதாவது ஒரு ஆட்சிலாம் இல்லை. அது ஒரு எப்படி சொல்லணும்னா அந்த வெள்ளைக்காரன் ஆட்சியுடைய நம்ம வந்து பரவலான்ற அளவுக்கு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த மோடி அரசு. எல்லா தரவுகளும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து தென்னகத்து தெரிஞ்சாங்க, இப்போ வந்து இந்தியா முழுவதும் தெரிஞ்சாங்க, மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதில் அச்சத்தின் காரணமாக தான் மோடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதமர்களாக இருந்திருப்பவர்கள் தேர்தல் நேரத்தில் தமிழகத்திற்கு மாநிலத்திற்கு 1 முறை 2 முறை வருவது இல்லை பிரச்சாரங்கள் கூட்டங்கள் கலந்து உண்மை. ஆனால் இந்த தேர்தலில் மோடி எனக்கு தெரிந்து ஒரு 5 முறைக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார் என்றால் அவருடைய அந்த தோல்வியின் பயம் தெளிவாக காட்டுகிறது. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து செல்கிறார். அதன் மூலமாக வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன. சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் தென் பகுதிகளில், அதாவது தென்னிந்தியாவில் அவர்களுக்கு இடங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இல்லை. தமிழ்நாட்டுக்கு வர்றதே காரணம் வந்து தமிழ்நாடு தான் ஒரு வழிகாட்டியாக இருக்குது. தமிழ்நாடு இப்போ வந்து தமிழ்நாட்டு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இது போன்ற கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தான் நம்ம வந்து எதிர்ப்பு வந்தது. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பரப்புரைகளும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பரப்புரைகள்லாம் வந்து ஒரு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இந்திய மக்களே இப்போ பின்பற்றுகிற அளவுக்கு ஒரு பிரச்சார யுத்தியை கொண்டு போகிறாங்க. இது தமிழ்நாட்டோடு நிற்கலை. இந்தியாவில் மணிப்பூர்லேருந்து எங்கெங்கே என்னென்ன கொடுமை செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லம் போர்டில் வீடு கட்டுறோம், இப்போ பில்டிங் கட்டுறோம். அவர் இப்போ தான் கட்ட போடுறாரு. அங்கே எப்படி கழிப்பீடு இல்லாத ஊர்லாம் இருக்குது.
மின்சாரம் இல்லாத ஊர்லாம் இருக்குது. இது குஜராத்திலும் சரி, மகாராஷ்டிராலும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இப்போ வந்து இது மக்களுக்கு தெரியுது எல்லாமே, தமிழ்நாட்டில் இவ்வளோலாம் இருக்குது, இங்கே இல்லை. அது தடுக்கணும், ஒரு பிரச்சார யுத்தி. இந்த பிரச்சார தடுக்கணும், அது தென் மாநிலங்களும் வட மாநிலம் சென்று அழைத்துக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவர் வந்து போகிறாரு. ஒரு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மேல் அக்கறை இருக்குது, இல்லை அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு வாரமாக இந்த மழையில் பாதிக்கப்படும் போது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வந்தாருன்னா, இல்லை கொரோனா போது வந்து பார்த்துட்டாருன்னா உண்மையான ஒரு அரசியல் தலைவராக பார்க்கலாம். இது வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து திசை திருப்பணும் தான் வந்து போகிறாரு. அதாவது ஒன்றியத்தில் இருக்கிற அந்த ஆட்சி அதிகார வர்க்கத்தோடு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவர்கள் இணக்கமாக சென்றால் அந்த திட்டங்கள் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும், வெகு விரைவாக அதெல்லாம் முடிச்சலாம், நாட்டை முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலான்ற ஒரு கருத்து இருக்குது. இல்லை, திமுக கொள்கையை பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவு கை கொடுப்போம், இதுதான் எங்களுடைய கொள்கை. எக்காரணத்து கொண்டும் எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய கலைஞருடைய பழமொழி சொல்லுவாங்க, காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்பாங்க. இல்லை, காரியம் வந்து எங்களுக்கு மக்களுக்கு வாக்களித்திருக்காரு, முதலமைச்சராக இருக்கார். மக்களுடைய தேவையான திட்டங்களை சட்டமன்றத்தின் மூலமாக அவங்க எங்கள் உரிமையை கேட்கின்றோம். இப்போ பல திட்டங்கள் இங்கே வந்திருக்கு, ஆனால் செயல்படுத்த முடியல, பணம் தரலைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதை இணக்கமாக போய் வாங்க முடியாதான்னு கேட்கல. இல்லை, அவசியம் இல்லை. அவர் பிரதமர் முதலமைச்சர் கேட்காரு, எங்களுடைய உரிமை தான். இப்போ வந்து அவர் வந்து அவருடைய சொந்த இது கேட்கல, எங்களுடைய சொந்த நலனுக்காக கேட்கல, நாட்டினுடைய நலனுக்காக பிரதமர் கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதை கேட்குறோம். அதை நாங்கள் வந்து கெஞ்சி அவரை வந்து எடப்பாடி மாரி தவழ்ந்துலாம் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம், அவர் கொடுக்க மறுக்கிறாரு. இதுதான் உண்மை. கண்டி மற்றபடி இணைஞ்சு தான் போய் செய்யலாம் அவசியம் அது. தேவையான நேரத்தில் வந்து பிரதமர் சந்திக்கிற நேரத்தில் முதலமைச்சர் சந்திக்கிறாரு, அவருக்கு உரிய மரியாதை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் சரி, முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அந்த அவருக்கான பிரதமருக்கான அந்த மரியாதையை கொடுக்காரு. டெல்லிக்கு போகும்போது கூட போய் அவர் பிரதமரை சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவர் வந்து அந்த ஒரு கலைஞருடைய மகன் அந்த இது நிலைப்பாட்டிலேருந்து உரிய மரியாதையை பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தான் இருக்கார். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கு ஒரு தீங்கு வைக்கும்போது அதை எதிர்க்கின்ற ஒரு இயக்கமாக திமுக எப்போதும் இருக்கும். அண்மையில் ஜெயின் சமூகத்தின் பெண்கள், ஜெயின் சமூகத்தினர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலம் போனாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இப்போ நாங்கள் போய் தமிழர்கள் என்று போய்ட்டு வேறு மாநிலத்திலோ வேறுலாம் போனால் வாழ முடியாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களும் துவாடுகள் முஸ்லீம்களாக இருந்தாலும் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் பாதுகாப்பு. குறிப்பாக இப்போ வட சென்னையில் இப்போ அதிகமாக இருக்காங்க. இப்போ அதிகமாக நேற்றைக்கு ஒரு சென்ற வாரம் கூட அந்த ஜெயின் சமுதாயம் சேர்ந்தவர் கூட எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் தலைமையில் எங்களுடைய வேட்பாளர்கள் கலாநிதி வீராசாமி, தயாதிமார்கள் ஆதரவு அளித்து அவங்களே ஒரு கூட்டம், அவங்களே முன் வந்து கூட்டம் போட்டுருக்காங்க. இது எதை காட்டுகிறது என்றால் திமுக வந்து மதசார்பற்ற ஒரு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, உங்கள் அமைச்சர் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் எங்களுக்கு வாக்களிக்கலை அப்படின்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஆனாலும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளில் நற்செயல்களை உங்களுக்கு செய்வோம்னு சொன்னார். அது வந்து தனிப்பட்ட முறையில் அது மிரட்டலாக போயிருக்கிறதா? அதனால் இவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள்? இல்லை, முதலமைச்சர் ஜெயிச்சோன்னி பதவியேற்ற பிறகு முதல் சொன்ன வார்த்தையை வந்து நாங்கள் வாக்கு கேட்டோம், எங்கள் எல்லாம் வாக்களித்தீர்கள், சில பேர் வாக்களிக்காது மறுத்திருக்கிறீர்கள், எங்களுடைய பணியை பார்த்து நீங்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற அளவிற்கு எங்களுடைய பணி இருக்கும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த பணியினால தான் அவங்க மனம் மாறி இருக்காங்க. ஆமாம், அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வட சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அனைத்து என்ன ஏழை மக்களுக்கு என்ன அந்த செய்கிறோமோ மழையில் அவங்களுக்கும் அந்த அரசாங்கத்துடைய அந்த மீட்பு பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம். அதில் எந்த வேறுபாடே கிடையாது. இவங்களுக்கு வேணும் அதெல்லாம் கிடையாது. எல்லையோருக்கான அரசு இது. அதனால் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, திரு தமிழ்வேந்தன் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர காட்சிக்கு பின் மீண்டும் தொடர்வோம். அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. நீங்கள் மாமன்ற உறுப்பினராக சில காலங்கள் பணியாற்றினீர்கள் அப்படின்ற செய்தி இருக்குது. உங்கள் மக்களுக்கு என்னென்ன செஞ்சீங்க அந்த காலங்களில்? அது நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்னு சொல்லும் போது ஒரு பெருமைனா, முதல் மாநகராட்சி மன்றத்திற்கு ஓட்டு போட்டேன், முதல் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஆகிட்டேன். அதற்கு முன்னே 25 வருஷத்துக்கு முன்னே மாநகராட்சி மன்ற தேர்தலே இல்லை. 96 திமுக ஆட்சி வந்த பிறகு தேர்தல் வாக்குறுதி சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னார், கலைஞர் சொன்னார். அதே போல் 96 நடத்தினார். நடத்தும் போது அப்போ தான் நான் வாக்களிக்கிறேன், மாநகராட்சி தேர்தல் வாக்களிக்கிறேன்.
மற்ற இது அளிக்கிற நேரத்தில் வந்து அதில் முதல் ஓட்டு முதல் கவுன்சிலர் நான் ஆகிட்டேன். அப்போ வந்து கலைஞருடைய கரங்களால் நீங்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடியாக மாநகராட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து தான் ஒரு மேயர் தேர்ந்தெடுப்பாங்க. முதலில் மக்களே சேர்ந்தது அந்த 96 தேர்தல் தான். அவருடைய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி தான் மேயராக இருந்தார். அப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நான் மாமன்ற உறுப்பினர் இருந்த பகுதி வந்து வேசாரப்படி பகுதி, ரொம்ப தெரியும் உங்களுக்கு, பின்தங்கிய பகுதி, எந்த திட்டங்களும் இல்லாத பகுதியாக இருந்தது. இந்த கலைஞரே சொல்லுவார், எப்போது ஸ்டாலின் மேயராக வந்தார் அப்போ மழையும் பேயராகவே இருக்குதுன்னு. அந்த மழை வெள்ளத்தில் தான் நாங்கள் பதவி ஏற்றுன்னு வந்தோம். அப்படி இருக்கும்போது அவர் மேயராக ஆனும்போது ஒரே ஃபஸ்ட்டு வாக்கு விட்டார். சொன்னார்னா, என்னுடைய சிங்காரம் இழந்தாலும் பரவாயில்ல, சென்னையை சிங்கார சென்னையை மாற்றி காட்டுவேன் என்று அந்த உறுதிமொழி எடுத்து எழுதார். அதாவது அப்போ நாங்கள் வரத்துக்கு முன்னே வந்து வெறும் 1800 டன் குப்பை தான் அள்ளியிருந்தாங்க சென்னை மாநகராட்சியில். அவர் வந்த அந்த ஒரு 6 மாதத்துலேயே வந்து 4100 டன் குப்பையை வந்து அகற்றணும். அந்த அளவுக்கு சென்னை அப்போ இருந்தது. அவர் வரத்துக்கு 96 மேயருக்கு வர்றதுக்கு முன்ன அப்போல்லாம் டியூப் லைட் தான் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரீட் லைட்டில் குட் லைட் தான், டியூப் லைட் தான் இருக்கும். 1,100,000 அந்த போஸ்ட்லாம் மாறிட்டு ஸ்டோரி ஆவி விளக்கா ஆல்ஜல் லைட்டு எல்லாத்தையும் மாற்றி பண்ணார். ரொம்ப சாதனை பண்ணார். அப்புறம் வந்து தண்ணி எங்கெங்கே தேங்குதோ இப்போ எல்லாம் கண்டறிந்து இப்போ கணேசபுரம், வேசார்படி, பெரம்பூர், குறுக்குப்பேட்டை இப்போ இதெல்லாம் பண்ணும்போது 10 மேம்பாலங்கள் ஃபஸ்ட்டு அவருடைய இதில் 10 மேம்பாலங்கள் கட்டி அந்த 9 மேம்பாலங்கள் குறுகியத்தில் 9 மேம்பாலங்கள் எவ்வளோ மதிப்பீடு நம்ம தயார் பண்ணணுமோ அதை விட குறைவாக கட்டி முடித்து திறந்தார். பெரம்பூர், எங்கள் ஊர் பெரம்பூர் மேம்பாலம் மட்டும் ஒரு தொழில்நுட்ப தடைகள் காரணமாக நின்றுது. அதுக்கப்புறம் வழக்கெல்லாம் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அது திருப்பியும் ஒரு 2வது முறையும் மேயராக வந்து இதை நான் கட்டியே தீருவேன்னு சொல்லி அதிகாரிகளுடைய ஆலோசித்து அந்த பெரம்பூர் மேம்பாலமும் கட்டி எங்கள் தொகுதியில் இருக்கிற பெரம்பூர் மேம்பாலம் கட்டியிருக்காரு. இப்போ வந்து சென்னை மாநகராட்சி சார்பில் பாலங்கள் கட்டுறதுனா அது தலைவர் தளபதி மேயராக இருந்த காலத்தில் தான் மாநகராட்சி பாலங்கள் கட்டியிருக்கிறது. இதுவரையில் சென்னைக்கு அதுக்கு முன்பு மாநகராட்சி எந்த பாலங்களும் கட்டியது கிடையாது. அண்ணா மேம்பாலம் கூட கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டிய அந்த பாலம் தான். மாநகராட்சி மூலமாக முதலில் பாலங்கள் கட்டியது இப்படி மேயராக அந்த காலகட்டத்தில் தான். எனக்கு ஒரு பெருமை, அந்த பெருமை இருக்குது. உங்கள் பகுதியில் உங்களுடைய எல்லைக்குட்பட்டு நீங்கள் என்னென்ன நற்செயல்களை மக்களுக்கு செய்திருக்கிறீர்கள்? ரொம்ப அதிகமாக செய்திருக்கிறோம். அதாவது வந்து எங்கள் பகுதியில் வந்து பர்மா தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி அதிகம், பக்தோசம் காலனின்னு. அதில் வந்து ஒரு 31 தெரு. அந்த 31 தெருவுக்கு வந்து ட்ரைனேஜ் வசதி கிடையாது, கழிவுநீர் வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த தெருவுக்கள் கிடையாது. ஒரு சில பேர் அந்த ஒரு கால்வாய் இருக்கும், அதில் வந்து தட்டை போட்டு அந்த பர்மா தமிழர்கள் அதில் வீடு கட்டி தான் வாழ்ந்துருந்தாங்க. 94 கவுன்சிலுக்கு வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னுடைய கோரிக்கையை வைத்து இப்போல இப்படி இருக்காங்க தெருவில் பர்மா தமிழர்கள் செய்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து ரோட் பண்ணால் அந்த 31 தெருவும் கழிவுநீர் இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுத்து அவங்களுக்கு ரோட் சாலை போட்டு அவருக்கு அனைவருக்கும் பட்டா வழங்கினார். அவர் மிகப்பெரிய அந்த பணி. அந்த பர்மா தமிழர்களுக்கு ஒரு 8000 குடும்பங்கள் வாழ்கின்ற பகுதி. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு விளையாட்டு வீரர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் அந்த நேதாஜி விளையாட்டு திடல்னு ஒன்று இருக்காங்க. அது என்க்ரோச்சி ஒரு 15-18 வீடு கட்டியிருந்தாங்க உள்ளவே. அதில் வந்து 4-5 கட்டிடமும் கட்டியிருந்தாங்க. அப்புறம் அந்த விளையாட்டு வீரர்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவுடைய ஒரு உதவியோடு அவங்க போய்ட்டு மேயராண்ட கொண்டு போயிட்டு அந்த உள்ளே அந்த என்க்ரோச் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி தலை சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாகிறாங்கன்னா அந்த விளையாட்டுகளில் ஒரு காரணமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்குது. அடுத்து வேறு எதுவும்? அடுத்து அதே சமூக சேவைகளுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. மொழிப்போர் தியாகிகளுக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் சென்னை மாநகராட்சியில் அரசு வேலைக்கு முன்னுரிமை தரப்பட்டு அறிவித்தார். கலைஞர் அறிவித்தார் 75வது 105 சுதந்திர. அந்த அடிப்படையில் அந்த பர்மா தமிழர்களில் அது ஐஎன்ஏ தியாகி அவங்க, ஐஎன்னா வந்து நேதாஜி படையில் போனவங்க, அவங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த அரசாங்க வேலையாக இன்றைக்கி வேலை செய்யணும் அதிகாரியாக இருக்காங்க. இப்போலாம் நான் 97-98 வச்ச வேலையில் இப்போ அதிகாரியாகலாம் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கார்கள். இது வந்து தலைவர் வந்து எங்கள் அந்த ஊருக்கு செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே போல் அங்கே இருக்கின்ற
கூலி தொழிலாளிகள் அதிகமாக இருந்தாங்க. அப்போது வந்து நாங்கள் அவசரமாக 89 நாளுக்கு வேலையை எடுத்து அவங்களுக்கு பணி அமர்த்தினோம். ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே பணியாற்றினாங்க. இப்போ அந்த பகுதியை சேர்ந்தவங்களாம் அந்த வேலை செய்ததால் இன்றைக்கி நிரந்தர பணியாளர் அரசு ஊழியராகி இன்றைக்கி ஒரு 50,000 60,000 சம்பளம் அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறாங்க. அதையும் ஒரு மேயராக செய்திருக்காரு. ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி வந்து அவர் மேயராக இருக்கும்போது இருக்கார். நிறைய சொல்லலாம், அதில் நிறைய இருக்குது. அந்த காலங்களில் கலைஞருடன் உங்களுக்கு தொடர்பு எப்படி இருந்தது? கலைஞர் பொறுத்தவரை எங்கள் வந்து கடவுள் மாதிரி தான். எங்களுடைய நேரில் பார்க்கின்ற ஒரு கடவுளாகத்தான் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம், இப்போவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் கடந்த 3 ஆண்டுகள் எப்படி இருக்கிறது? என்ன வேறுபாடு காண்கிறீர்கள்? அவருடைய ஆட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது வேறுபாடு இல்லை. கலைஞர் ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பதவி ஏற்கும் போதே சொல்லியிருக்கிறார், நான் கலைஞருடைய மகன், அவரை போல உழைக்க முடியாது, அவருடைய பேச முடியாது, ஆனால் அவர் போல உழைப்பதற்கான அனைத்து முயற்சி எடுக்கிறார். இது கலைஞருடைய ஆட்சி தான், அது வேறுபாடே கிடையாது. எதிர்க்கட்சிகள் கூறுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்திருக்கிறது, ஆனால் தமிழ்நாடு ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வரவில்லை என்று கூறுகிறார்கள். எந்த முன்னேற்றமான அடையவில்லை. எதை சொல்கிறாங்க? தமிழ்நாடு எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தான் திட்டங்கள் வருகிறது. நீங்கள் அதிமுகவும் திமுக திட்டங்கள் பார்க்கும்போது திமுக ஆட்சி திட்டங்கள் தான். அது வந்து கலைஞர் காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக சரி இருந்தாலும் சரி, அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை தளபதி மேயராக இருக்கிற நேரத்தில் எல்லாமே திட்டங்கள் திமுக. பாலங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம், நெஞ்ச நிமிரி சொல்கிறேன், 10 பாலம் கட்டணும்னு சொல்கிறோம். அதிமுக ஆட்சியில் ஒரு பாலம் கட்டினான்னு சொல்ல பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் 9 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். எங்கே இல்லையே, மருத்துவக் கல்லூரி கிடையாது. அந்த சென்னை மாவட்டத்தில் கழிப்பிடங்களாக இருந்ததெல்லாம் வந்து ஒரு அம்மா மருத்துவமனைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. இதுதான் பண்ணலாங்காண்டி ஒரு பெரிய கல்லூரிலாம் எதை கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின் அந்த மருத்துவமனைகள் எல்லாம் ஒழித்து கட்டி விட்டீர்கள் அல்லது அதை கவனிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இப்போயும் இருந்தால் செயல்பட்டு தான் இருக்குது. நீங்கள் வாங்க காட்டும், செயல்பட்டு தான் இருக்குது. அது முடியாத இடத்தில் தேவையில்லாத இயங்காத தேவையில்லாத இடத்தில் தான் இருக்கிறது தவிர மற்ற அனைத்து இடங்களும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது என்று தான் நடந்து கொடுக்கிறது. அதேமாதிரி சிறந்த ஒரு திட்டமாக கருதப்பட்ட அம்மா உணவகம், அவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக கவனிப்பதில்லை, பராமரிப்பதில்லை அப்படின்றவர் இது அவர் சொல்லணும்னு சொல்கிறாரு. இன்னும் அம்மா உணவகம் பேர் தான் இருக்குது. அந்த அம்மா உணவகம் ஒரு போர்டு எடுத்துட்டான்னு சொல்ல எங்கள் கட்சி தோழர்கள் கூட 2 பேர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. உங்களுடைய செய்திலாம் உங்களுக்கு வந்துருக்கும். அண்ணா உணவு இயங்கிட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. எந்த திட்டங்களும் நல்ல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் திமுக அதை வந்து எப்போதும் அது எம்ஜிஆர் முதலுக்கு சத்துணவு திட்டங்களாக இருந்தாலும் சரி, இதுவாக சரி, கூடுதலாக நாங்கள் சேர்ந்து செய்வோமே தவிர அதை தடை செய்கிற எண்ணம் எப்போதும் திமுகவுக்கு அல்ல. இந்த ஒன்றிய தேர்தலிலே 4 கூட்டணிகள் அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் தனித்து நின்றாலும் கூட அது ஒரு முனை போட்டியாக இருக்கிறது, 4 முனை போட்டி. இதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவது, பரப்புரை செய்வது ஏன்? தெரியும், திமுக ஒன்று தான் ஒரு ஆண்மையுள்ள கட்சி. திமுக தான் உண்மையான ஒரு எதிர்க்கின்ற. அது நீங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா முதலமைச்சரும் மோடியை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் மோடி அச்சப்படுற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் யாருன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இன்றைக்கி அவர் எதிர்க்கு கேட்கின்ற, அதாவது எப்போ நம்ம மோடி கோபேக் சொன்னோமோ, இன்றைக்கி தேர்தல் மூலமாகவே அவர் வந்து இந்திய அரசிலிருந்தே பேக் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார். திமுக இருக்கிறது. அதனால தான் திமுக தான் நம்ம எதிரி என்று ஒரு நிலை வருகிறார்கள். அதுக்கு அடுத்தது போல் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அடுத்த நிலையில் பிஜேபி இருக்க வேண்டும் என்று அவருடைய கனவு. ஆனால் உங்களுடைய கட்சியினர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க வேண்டும், அது அழிந்துவிடக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அண்ணா திமுக என்ற கட்சி இருக்க வேண்டும், அழிந்துவிடக்கூடாது எங்களை எண்ணம் கிடையாது. அவருடைய கொள்கையை விட்டு விலகி விட்டார்கள். அதாவது எம்ஜிஆரே அந்த ஜெயலலிதா கொள்கையிலிருந்து விலகிட்டாங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் எதிர்க்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் துணிவாக இருந்தது. ஏன்னா அடிப்படையில் இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு ஆமாசாமி போல் எது சொன்னாலும் சரி சரி. இப்போ அவங்க மனசு வச்சுருந்தாங்கன்னா அந்த சிஏ சட்டத்துக்கு என்ன சட்டத்துக்கு எதிர்த்து அவங்க வாக்களித்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதெல்லாம் வந்து பிஜேபி அதிமுக வேறு கட்சி இல்லை. அதெல்லாம் வந்து அதை நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் பேசவும் விரும்பலை. தமிழ்நாட்டில் நீங்கள் வெல்லப் போகிறீர்கள் என்று உறுதியாக நம்புகிறீர்கள். அடுத்த இடத்திற்கு யார் வருவார்கள் என்று நினைக்கிறீர்கள்?
அடுத்த இதற்கு எங்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் சதவீதத்தில் வெற்றி பெறுவோம். அடுத்த இடத்திற்கோ இல்லை நோட்டாவிற்கோ இல்லை பிஜேபிக்கோ இல்லை போட்டியா என்பது எங்களுக்கு தெரியாது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இருந்தாலும் மக்கள் அதுதான் முடிவு செய்யும். அதாவது உங்களுக்கு அருகில் யாரும் இல்லை, உங்களுக்கு இணை யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆணவத்தின் காரணம் உச்சைக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மக்கள், நான் முதலில் சொன்னது போல், தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவுக்கு வேணும், திமுகவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களும் திமுகவும் ஒன்றரை கலந்து விட்டது. அதன் பிறகு வாக்குகள் சிதறும் இல்லையா? அதுபோல் வாக்கு சிதறுகிற போது யாருக்கு என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ் மொழியின்பால் ஒரு ஈர்ப்பை பெற்றவர்கள், அதை பாதுகாக்க வேண்டும், அதை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் தட்டி பறிக்கிறது அல்லது கொண்டு போகிறது என்று ஒரு செய்தி உண்டு. இல்லை, நாம் தமிழர் கட்சின்னு இது அவர் பேசுகிறத பற்றி இப்போ நான் கூட எங்கள் திமுகலாம் நிறைய பேச்செல்லாம் இருக்காங்க, அவருடைய நல்லா பேசுகிறலாம் இருக்காங்க. அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருந்த உணர்வாளர்லாம் வெளியே வந்துட்டாங்க, எங்கள் கட்சியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அவருடைய நிலை என்னன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறீங்க. அவருக்கு போகன்றதுலாம் எனக்கு அது கற்பனை தான். இப்போ நாங்கள்லாம் தமிழ் உணர்வாளர் தான், ஒட்டுமொத்த திமுக உணர்வாளர் தான். எங்கள் பேர்லாம் எல்லாம் தமிழ் வேந்தன் தான். இப்போ எங்கள் தலைவர் சொன்னார், திருமணம் சொன்னார், எல்லாம் தமிழ். இப்போ என் பேர் தமிழ் வேந்தன் தான், என் பையன் தமிழ் அன்பழகன் தான், தமிழ் முகிலன் தான், தமிழ் போரடி தான், என் பேர பசங்க எல்லாம் தமிழ் தான் வச்சுருக்கிறோம். அதனால் தமிழ் உணர்வாளர்ன்றது தான் திமுக. சீமானுங்கன்னா பேசுகிறாங்க, விசிலடி கை தட்டுறாங்க கண்டி ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு நல்ல லீடராகவும் இல்லை, தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவராக என்னுடைய அனுபவத்தில் அது தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் தில்லு இருந்தால் தெம்பு இருந்தால் தனியாக நிற்க சொல்லுங்கன்றாங்க. சொல்கிறாங்க இது ஒரு ஜனநாயக இயக்கம், கைகோர்த்து நிற்கின்றோம். அவர் யாரை சொல்கிறாங்கன்னா திருமாவளவனை அரசு அடைத்து செல்வதை ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. தலைவர் தளபதி அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். தானே திமுக தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அந்த ஆசை எங்களுக்கு இருக்கலாம், ஒரு தொகுதியில் கூட்டணிக்கு போகும்போது எங்கள் கட்சி தோழர்கள் வரக்கூடாதா என்று. ஆனால் தலைவர் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒரு இணக்கமான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். அனைவரும் அந்த மக்கள் மீது பற்று உள்ளவர்கள், இந்த ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வாக்குகள் சிதறிவிடக்கூடாது. அது குறைவாக இருந்தாலும் ஒரு பூத்துக்கு 5 ஓட்டு 10 ஓட்டு கூட அது நமக்கு தேவை என்ற அடிப்படையில் ஒரு அண்ணன் தம்பி போல் சகோதரர் போல் அழைத்து செல்கிறார். அது எங்களுக்கு தான் சொல்கிறார், அனைவரும் அழைத்து ஒற்றுமையாக பணியாற்றுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு எழுச்சி தமிழர் பற்றி சொன்னீங்க, அவரை நீங்கள் அரவணைத்து செல்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அதே நேரத்தில் அவர்கள் கேட்பதை நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை? அதாவது ஒரு பொது தொகுதி கேட்டாங்க. இல்லை, அவர் கேட்கறது அவர் திருமாவளவன் ஏற்றுக்கிற பேர் வற்புறுத்தியோ இல்லை ஜெயலலிதா மாரி இஷ்டப்பட்டால் வாங்க இல்லைன்னா போங்க என்று கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டணிலாம் எப்படி பேசுனாங்கலாம் அவங்களாம் தெரியும். அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் ஜெயலலிதா கூட்டணி தலைவர் கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க இதான் இந்த இடத்துக்கோ இதான் முடியணும் அப்படிலாம் கிடையாது. அவரை பேசி அவருடைய முழு சமூகத்தோடு தான் நடக்குது. எல்லாமே அவருடைய விருப்பத்தின் பேர் தான், ஒரு கட்டாயமாக இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு சகோதர பாசத்தோடு தான் அவர் திருமாவளவன் என் மன திருப்தியோடு தான் வந்திருக்கிறது தான் அவரை பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் எந்த அவருக்குள்ளே இடமே முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரே யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை விட யார் ஜெயிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். மோடி வரக்கூடாது, அதற்கான எந்த தியாகத்திற்கும் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டிலே 2 இடங்களில் நிற்கிறார்கள். இங்கே இருக்கிற மற்ற தொகுதிகளில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அந்த தொகுதிகளில் தான் வேலை செய்கிறார்கள், மற்ற கூட்டணியினருக்கு வேலை செய்வதில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு உண்டு. இதுதான் ஒரு பிரச்சார யுத்தியில் அது பிரித்தாலும் சொல்லுவாங்களா, அரசியல் சொல்லுவாங்களா, அது மாதிரி அவங்க வேலையை அவங்க செய்து தான் இருக்காங்க, எல்லாமே செய்திருக்காங்க. அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஒரு தலைவர்கள் ஒரு லீடர்ஸ் பேசும்போது, இப்போ எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிற நேரத்தில் இப்போ பக்கத்தில் இருக்கிற சென்னையில் பேசும்போது எங்களுக்கு ஒரு
ஆர்வத்தின் மிகுதிக்காக பேச்சு கேட்கறது போகலாம். ஆனால் வேலை செய்வது என்பது அந்த தொகுதியில் இந்த பூத்து வாரியாக அவங்க வேலை செய்து தான் இருக்காங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் வேலை செய்து தான் இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். என்னவென்றால் வாரிசு அரசியல். இன்னொன்று, அந்த கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குட்டி ஜமீன்தார்களாக கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க பையங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் சாதாரண ஒரு கிளைச் செயலாளர் கூட முதல் அமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு பரப்புரை நடந்து கொண்டிருக்கு. அது நான் இளைஞரணி செயல் நடந்ததுக்கு முன்னே அந்த இந்த வாரிசு அரசியல் போய் கேட்டு தான் இருக்கிறோம். இதில் இன்னும் நிறைய சொல்ல போகல. அன்புமணி சௌமியா ராமதாஸுடைய மருமகள்லாம் எம்பியாக நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வாரிசு அரசியல் பேசுறது வந்து தேவையானது தான் தெரியல. யார் வாரிசில் ஜெயக்குமார் புள்ள நிற்கலையா, இல்லை அன்புமணி ராமதாஸ் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள், நீங்கள் ஏதோ ஒன்றா ஒரு வீரவசம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க மருமகளே வந்து எம்பி நிற்கிறாங்களும் வந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு வாதம். இது வந்து அரசியல் எல்லாம் எங்கே இல்லைன்னு சொல்ல முடியும். குழந்தைகளே வாரிசே இல்லாதவங்கலாம் சொல்லலாம், மற்ற வாரிசுகள் எல்லாம் வந்துட்டாங்க. தொடர்ந்து புதுச்சேரியை நீங்கள் காங்கிரஸுக்கு விட்டு கொடுப்பதன் நோக்கம் என்ன? அதை விட்டு கொடுப்பதே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்து உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் விட்டு கொடுப்பதே கிடையாது. தோழமை உணர்வோடு எக்காரணத்தை கொண்டும் பெரியண்ணன் மனப்பான்மை எந்த சூழ்நிலையிலும் திமுகவுக்கு அந்த வந்துவிடக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து அனைவரும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் எங்கெங்கே எப்போ இப்படி செய்யணுமோ அந்த ஒரு தலைவர் என்ற ஒரு பண்பாடோடு செய்து கொண்டிருக்காரு தவிர மற்ற விட்டு கொடுப்பதெல்லாம் கிடையாது. ஒரு நட்பின் ரீதியாக வழிநடத்துகிறார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. புதுச்சேரியில் ஏன் நீங்கள் அரசமைக்க இயலவில்லை, அல்லது ஏன் முயற்சிகள் எடுக்கவில்லையா? அதாவது அந்த யூனியன் பிரதேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுமானால் அதை வந்து தலைவர் செய்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழவில்லை, இப்போது எழவில்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் திராவிட முன்னேற்றக் கழக முதலமைச்சர் வர மாட்டார்னு நினைக்கிறீங்க? வர மாட்டார். அதாவது அரசியலில் வந்து நம்ம எதுவும் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸும் திமுகவும் ஒரு இணக்கமான ஒரு உறுதியான கூட்டணியாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் எந்த பிணக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் எங்களுடைய கழகத் தலைவர்களும் சரி, அன்னை சோனியா காந்தி அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு எந்த ஊடுருவ வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த எதிர்கட்சிகளே உங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து தான் ஈழத்தமிழர்கள் 1,00,000 பேருக்கு அதிகமானவர்களை கொன்றார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றோம். அது ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவதற்கான தார்மீக உணர்வு எந்த கட்சிக்கும் இல்லை. அதில் உணர்வுபூர்வமான ஒன்றியவன் நான். முதலில் நான் அரசியலுக்கு வந்த உடனே குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை போன்றவர்கள் இரவாடா சிறைச்சாலையில் கொன்று குவிக்க போது அதை எதிர்த்து போராடியவர்களில் நானும் ஒருவன். தலைவருடைய ஆணையை ஏற்று சாலைகளிலே ஜெயவர்தனாவுடைய கொடும்பாவிகளை எரித்தது மட்டுமில்லாமல் அப்போது எங்களுடைய படிப்பை கூட விட்டு 1 மாதத்துக்கு மேலாக சிறை சென்றவர்கள் நாங்கள். திமுக தான், உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட திமுக இயக்கம் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் திமுக போல் யாரும் செய்தது கிடையாது. அமைதிப்படை என்ற பெயரில் காங்கிரஸ் அந்த இராணுவ அமைதிப்படை சென்று வருகிற நேரத்தில் என் மக்களை கொன்று குவித்து இரத்தக்கரையோடு வரும் இந்திய இராணுவத்தை வரவேற்பதற்கு என் மனம் ஒத்து வரவில்லை என்று சொன்ன முதலமைச்சர் கலைஞர், உங்களுக்கு தெரியும். சொன்ன அதனால தான் ஆட்சி கலைக்கப்பட்டது என்பதும் தெரியும். ஈழத்தமிழர்களுக்கு தான் இந்த ஆட்சி வரலாறு. அதே போல் இறுதிக்கட்ட இந்த போரில் தமிழ் முதலமைச்சர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு முதுத்தண்டில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் கூட மெரினா கடற்கரையில் சென்று தன்னந்தனியாக ஒரு 5 மணி நேரம் உண்ணாவிரதத்தை உட்கார்ந்து நாங்களெல்லாம் பதறி போய் அது உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் என்று எப்படி பாடுபட்டு எனக்கு தெரியும். எனவே ஆரம்ப காலத்திலிருந்து ஈழத்தமிழருக்காக பாடுபட்ட இயக்கம் திமுக தவிர வேறு எதுவும் இல்லை. பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் சொன்னது யார்? மறைந்த அம்மையார் ஜெயலலிதா தான், திமுக இல்லை. தலைவருடைய பிறந்த நாளில் கூட அவர் வந்து அந்த நிதியை கூட அந்த ஈழ போராளிகள் குழுக்களுக்கு பிரித்து கொடுத்தவர் கலைஞர்.
மக்களுக்காக குரல் கொடுத்தவர் கலைஞர், திமுக. அது திமுக வேறு, ஈழத்தமிழ் வேறு. ஈழத்தமிழுக்காக அதிகமான பாதிக்கப்பட்டது திமுக தான். ராஜீவ்காந்தி மரணத்தின் போது கூட தவறான அந்த பிரச்சாரத்தின் போது அதிகமான உயிர் பலி, உடைமை இழப்பு என்பதெல்லாம் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். அதெல்லாம் இலங்கை தமிழுக்கோசம் நீலி கண்ணீர் வெடிப்பவர்களாம் இது அரசியலுக்காக தவிர உண்மையான ஒரு பாதுகாப்பான இயக்கம் திமுக தான். அது இலங்கை தமிழ் மட்டுமல்ல, வெளியில் இருக்கின்ற எந்த நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அதற்கு பாதுகாப்பானாக இருப்பது திமுக தான். அது உணர்வுபூர்வமான எங்களுடைய தாய் செய் உறவு. அது இறுதிப்போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் அந்த போருக்கு எதிராக போராட்டங்கள் மற்ற ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் தடை செய்து அவற்றையெல்லாம் நடக்க விடாமல் செய்தவர் கலைஞர். மற்ற தமிழர்களை அவர் இயங்க விடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இதே சீமான் போன்றது அந்த ஈழப் போராளிக்கு ஆதரவானவங்களாம் எங்கள் மனித சங்கிலில் கலந்துங்கினாங்களே. அந்த இறுதிப் போரின் போது நம்முடைய அண்ணா சாலையிலிருந்து நம்ம கிண்டி வரைக்கும் நடைபெற்ற அந்த மனித சங்கிலில் இவங்க எல்லாம் சீமான் போனவங்களே எங்களுடைய மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்தவங்க தான், உண்ணாவிரதத்தில் கலந்தவங்க தான். ஏன் நெடுமாறனே வள்ளல் கோட்டத்தில் நடைபெற்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே பங்கு பெற்றவர் தான். எல்லாமே பங்கு பெறுவது தான். இப்போ அரசியலுக்காக மாற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கு நெடுமாறன் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறார் சொல்கிறேன். அதே அப்போது அவர் திமுக எதிர் நிலைப்பாடு இருந்த நெடுமாறனே அந்த வள்ளுவர் கோட்டை நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்காரு. சீமான் எங்களுடைய மனித சங்கிலி போராட்டத்தில் அப்போ அதுலேயும் கலந்துருக்காரு. எல்லா அனைத்து தலைவர்களும் வரும்போது அவரும் வந்திருக்காரு. இப்போது தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். தமிழ் தேசியத்திற்கும் தமிழருக்கும் உரிய கட்சி திமுக. அதற்கு மாற்று யாரும் இல்லை நிலையில் நாம் வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக திமுக இருக்காது. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது திமுக இருக்கக்கூடாது. திமுக தான் ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களின் பாதுகாப்பு. தமிழ் தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய தமிழர்கள் உரிமையை, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற கட்சி ஒரு திமுக தான். அவங்க தமிழ் தேசியம் திமுக என்று பார்க்கவில்லை, தமிழ் தேசியம் திராவிடம் என்று பிரிக்கிறார்கள். அதுதான் அது முட்டாள்தனமான வாதம். திராவிடம் தமிழ்ன்றது அதெல்லாம் எல்லாமே சேர, சோழம், பாண்டியன் நம்ம எல்லாம் மூவேந்தர்கள்னு சொல்கிறோம். அப்போ எப்படி தமிழ் வேறு திராவிடம் என்று சொல்லுகிற போது ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் சேர்த்து தானே சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாம். அதனால் அதை தவிர்த்து தமிழ் தேசியம் தமிழ்நாடு மட்டும் என்ற நிலையில் அவங்க பேசுகிறாங்க. இதுதான் பிரிவினவாதம். இதுதான் பிரிவினவாதம். திமுக பிரிவினவாத இயக்கம் கிடையாது. அனைவரும் இப்போ நீங்கள் திராவிடர் தமிழர் அது ஆத காலத்துலேருந்து இப்போ பெரியார் காலத்துலேருந்து, பெரியாருக்கு முன்னிலேருந்து எல்லாம் பேசிட்டு வராங்க. எல்லாமே இப்போ யார் நீங்கள் திராவிடர், நான் திராவிடம், எல்லாமே திராவிடர் தான் வந்துட்டோம். அதில் தமிழ் வேறு திராவிட வேறு கிடையாது, எல்லாமே ஒன்றா வரும். இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா தமிழ்நாடாக இருந்து ஒரு மாநிலமாக இருந்தது, பிரிஞ்சிட்டோம். அதெல்லாம் திராவிடம் தான். இப்போ கலைஞர் இருந்த காலங்களிலும் அதற்கு முன்பு அண்ணா இருந்த காலங்களிலும் இருந்த தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் புதிய தொண்டர்கள் வேறு கட்சிகளை நோக்கி செல்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை இளைய சமுதாயம் விரும்பவில்லை அப்படின்ற ஒரு, அதாவது திமுகவை பொறுத்தவரையில் சிறுவராய் தொண்டனாக இருந்தாலும் யாராவது சரி, வேறு எந்த கட்சியும் நினைத்து கூட பார்க்காத தொண்டர்கள் இருக்கின்ற திமுக. இப்போது அதாவது எம்ஜிஆர் இருக்கிற நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்னவர்கள் 1981 இளைஞரணி ஆரம்பித்து அவருடைய பரப்பு எழுச்சியை கண்டு 89 மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு காரணமாக திமுக இளைஞணி இருந்தது. இப்போது எங்களுடைய இளைஞணி உதயநிதி வந்த பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, பரப்புலாம் பார்ப்பீங்க, இளைஞர்கள் குவியல் குவியலாக அடியடியாக அவருடைய பேச்சை கேட்கிறார்கள், ரசிக்கிறார்கள், பெண்களும் சேர்ந்து வருகிறார்கள். எனவே திமுகவுக்கு இன்னும் ஆதரவு பெருகி வருகிறத தவிர குறையவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றல் மிகுந்த கட்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வருகிறீர்கள். கண்டிப்பாக. நன்றி. இதுவரை உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தெரிவித்தமைக்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழன் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.